இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிகே உடைய விருப்ப மனு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வாங்கிக்கோங்க, வந்து கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல கூட்டத்தோடு நல்ல அதிகமான மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை நீங்க அவங்களோட அதிகமா பில்டப் கொடுக்குறீங்க. அவங்களே 1னா 10 நீங்க 1 லட்சம்ன்றீங்க. சரி, ஓகே, 1 லட்சம் பேர். ஓகே, 1 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க. சரி, வந்தது நிறைய பேர் வந்திருப்பாங்க, கம்மியா வாங்கிட்டு போனான்னு வச்சுப்போம். 1.5 கோடி பேர் உறுப்பினர் ஆயிருக்காங்க இல்லையா? அதுல 1 லட்சம் பேர் கூட விருப்ப மனு வாங்கியிருக்க மாட்டாங்களா? 50,000 அவங்களே சொல்றாங்க. 50,000 தான் சரி, கூட ஒரு 50,000 பேர் வந்து 2 பேரா வந்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆமா, என்னுடைய மன திருப்திக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு 1 லட்சம் பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்போ ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களாம். நாங்க போட்டிடுறோம் அப்படின்ற விருப்பத்தை வந்து ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க தொண்டர்கள்? அதான் இது நம்ம எப்பவும் சொல்ற அதே விஷயம் தான். இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்றதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஈவெண்ட் நடத்தும் போதும், ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடத்தும் போதும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி அந்த நிகழ்வை இவங்களால கையாள முடியாது. அதனாலதான் கரூர் சம்பவம் எல்லாம் நடந்தது. நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ இவங்களுக்கு தேவை பவுன்சர்ஸ்லாம் அதனாலதான் தேவைப்படுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா அதெல்லாம் தேவைப்படாது. அரசியல் மயப்பட்ட தொண்டர்கள் இருப்பாங்க, பவுன்சர்ஸ்லாம் தேவையில்லை. கட்சிக்காரங்களே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. வரவங்களும் அதுக்கு ட்ரெயின்டா இருப்பாங்க, டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஏதோ ஒரு இலக்கு இருக்கும், ஏதோ ஒரு தேவைக்காக அவங்க வந்திருப்பாங்க. அரசியல் மாற்றம் வேணும், நம்ம கட்சியை ஜெயிக்க வேணும், இந்த மாதிரி வருவாங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. விஜயை பார்க்கணும், விஜய் மாசுன்றதை நிரூபிக்கணும், அவ்வளவுதான். சோ இப்ப விருப்ப மனுவோட ரேட் என்ன? 100 ரூபா. மற்ற கட்சிகள் 10-15,000 ரூபாய்க்கு விற்பாங்க, அதை கொடுப்பாங்க. இவங்க 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சோ டிப்பிக்கலா ஒரு விஜயோட 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. சோ டிப்பிக்கலா இவங்க பண்ற விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு படத்துக்கான டிக்கெட் வாங்கி பழகுன கூட்டம். டிக்கெட் ஒரு 100-200 ரூபா. ஸோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இதை ஏன் அவங்க செய்யறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு நீங்க விருப்ப மனு கொடுக்கறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க ஏன் இதை செய்யறாங்கன்னா, அப்பதான் நிறைய பேர் வாங்குவாங்க, அப்பதான் நம்மளும் ஒரு பேசு பொருளா இருப்போம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு யூடியூப்ல வியூஸ் நல்லா வந்தாலே அது ஒரு சாதனையா பேசுவாங்க. எங்க தலைவர் பேசினா வியூஸ் எவ்வளவு வந்தது பாத்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு ஏறிச்சு பாத்தீங்களா, லைவ்லயே எவ்வளவு பேர் பார்த்தாங்க பாத்தீங்களா, டிவில டிஆர்பி எவ்வளவு ஏறிச்சு பாத்தீங்களான்னு பேசக்கூடிய ஆட்கள் இவங்க. இப்ப விருப்ப மனு நிறைய பேர் வாங்கினாங்கன்னா பாருங்க, மற்ற கட்சிகள்லாம் விருப்ப மனு கொடுத்தாங்கன்னா 50,000-60,000 பேர் வாங்குவாங்க. எங்களுக்கு முதல் நாள்லயே 10,000 பேர், ஏரியா ஃபுல்லா பிரச்சனை ஆயிருச்சு. அது 100 ரூபாய்க்கு கொடுத்தா வரவங்க எல்லாம் 20-30 வாங்கிட்டு போவாங்க. அதுதான் அங்க நடந்தது. சோ விருப்ப மனுவோட ரேட்டு சீப்பா இருக்கும் போது சகட்டு மேனிக்கு வாங்கிட்டு போறாங்க. ஆனா நீங்க கொடுக்கும் போது ஒரு ஃபீ பே பண்ணணும், 10,000 ரூபாய். ஆமா, அதுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஜெனரல் கேட்டகரிக்கு 10, SC/STக்கு 5,000 ரூபாவா. இப்ப பாத்துருப்பாங்க, சரி வாங்கினதே நமக்கு நிறைய செலவு, இனி திரும்ப கொடுத்து இன்னும் செலவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை ஃபில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்கி வச்சுப்போம், வீட்டுல ஏதோ வாங்க சொல்றாங்க, வாங்க சொல்றாங்க, சரி வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு பழைய போஸ்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு மெமரியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இனிமே வந்து தலைமை கழகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டா கொண்டாந்து சப்மிட் பண்ணுங்கன்னு அறிவிப்பு வெளியிட்டா கொண்டாந்து அறிவிப்பு விட்டாலும் ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா வாங்கும் போது 100 ரூபா, சப்மிட் பண்ணும்போது 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் யாரு கொடுப்பா? தலைமை கழகமா கொடுக்கும். 10,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்குறாங்கல்ல. அது விஜய் படத்துக்கு. நீங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ணுங்க, அப்ப வேணா பாக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான். அதையும் கண்டினியூஸா எல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான பணத்தெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. விருப்ப மனு வாங்குறதுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்து. இப்ப இன்னொன்னு என்னன்னா, நான் சொல்ற மாதிரி இது ஒரு ப்ராப்பரான பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஸோ இப்பவே என்ன ஆகுதுன்னா, ஊருக்குள்ள நிறைய பேரு நான் தான் வேட்பாளர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. டிவிகேல இல்ல ரீல்ஸ் ஃபுல்லா நான் தான் வேட்பாளர்ன்ற துணில நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நேச்சுரலா என்ன ஆகும்னா, அப்ப வேட்பாளர் தான் ஃபைனலைஸ் ஆயாச்சு போல, நம்ம எதுக்கு அப்ப காசெல்லாம் கொடுத்துட்டுன்னு யோசிப்பாங்க. அந்த சிக்கலும் இருக்கு. ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா அதை பண்ண முடியாது. இப்ப திமுகல ஒரு தொகுதியில வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் வேட்பாளர் சொல்லிட்டு தெரிய முடியாது.
சில இடத்துல ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருப்பாங்க, அங்க ஆல்ரெடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பட் சும்மா நார்மலா ஒருத்தர் கட்சியை மீறி அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கும். இங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது. அரசியல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுறாங்க. பொறுப்பு கொடுக்கலன்னா தலைவரையே வந்து மிரட்டுறாங்க. ஆட்களோட வந்து காரம் மறிக்கிறாங்க, காரம் மறிச்சு தலைவரை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த பார்ட்டி டிசிப்ளின்னா என்ன, ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதுக்கு உட்பட்டு நம்ம செயல்படணும். நான் தலைவருக்காக 20 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அது எப்படி நீ எனக்கு கொடுக்காம நீ போக முடியும்? இவங்களுக்கு அரசியல்னா வேற தம்பி, அரசியல்ன்றது நிறைய பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், வேற நிறைய சிக்கல்கள், அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்ப எனக்கு அங்கீகாரம் வேணும். அந்த ஆங்கிள் இருந்து அவங்க பாக்குறாங்க. சோ இவங்க அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டமே கிடையாது. அதுதான் இங்க சிக்கல். சோ இப்பவும் பார்த்தோம்னா ஒரு நியூஸை வாங்கிட்டாங்க, 1 ஹவர்ல நாங்க ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், விநியோகம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பெருசா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகுது. போன விருப்ப மனுலாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகல, ரிட்டர்ன் ஆக மாட்டேது. ஒரு 5000 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஏறக்குறைய 5000 பேருன்றாங்க. அந்த ஏறக்குறைன்றது எந்த லெவல்ல கம்மியா இருக்கும்னு நமக்கு தெரியல. ஓகே, இதுல எப்படி இவங்க செலக்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு இதுவும் நடக்க போகுது. யாரை செலக்ட் பண்ண போறாங்க, எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? எக்ஸாக்ட்லி. அது இந்த விருப்ப மனு கொடுக்கறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க பாவம் சில ரசிகர்கள் எல்லாம் நேர்மையா நடக்கும், நமக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையிலே நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 5000 பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதுவே பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஒரு இந்த கட்சியை நம்பி இவ்வளவு பேர் 5000-10,000 செலவழிச்சிருக்காங்கன்னா பெரிய ஒரு விஷயம் தான். ஆனா இது 100% நான் சொல்றேன், இது ப்ராப்பரா நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ப்ராப்பரா நடக்கணும்னா நீங்க ஒரு ப்ராப்பர் பார்ட்டியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம்னு வச்சுப்போம், ஒரு பெரிய மீடியா கம்பெனி வச்சிருக்கோம், 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 பேருக்கும் மீடியா சார்ந்த வேலை இருக்கணும்ல அந்த கம்பெனில முதல்ல. அப்ப 100 பேரும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. ஒருத்தர் கேமரா ஆப்ரேட் பண்ணுவாரு, ஒருத்தர் எடிட் பண்ணுவாரு, ஒருத்தர் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் ஆங்கரிங் பண்ணுவாரு, ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுவாரு. இது எல்லாத்தையும் பண்ணும்போது தான் வேலை நடந்துட்டு இருக்கும் ஆபீஸ்ல. ஆபீஸ்ல வேலை நடக்கும் போதுதான் இந்தந்த வேலையை யார் யார் சரியா செய்யறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நானும் நீங்களும் சிஇஓஸா இருக்கும்னு வச்சுக்கோ, மேல உட்காந்துருக்கோம். முதல்ல வேலை இருக்கணும் செய்யறதுக்கு. அப்பதான் வேலை செய்யும் போது அந்த வேலையை யாரு கரெக்டா பண்றாங்களோ அவங்க எல்லாம் சிறந்த ஒர்க்கர்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் பேஸ்ல நம்ம ப்ரமோஷன் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு கட்சி இருந்தா கட்சிக்கும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும்ல. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில அவன் ஈடுபடும் போதுதான் யாரு நல்லா அரசியல் பண்றா, யாரு நல்லா மக்களை திரட்டுறாங்க, யாரு கட்சிக்காக கடுமையா உழைக்கிறாங்கன்றதா நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு சில மெட்ரிக்ஸ் இருக்கும். இவர் நிறைய மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாரு, இவர் இவர் ஒரு கூட்டம் போடுறாருன்னா இவர் ஒரு 500-600 பேரை கூட்டிட்டு வராரு, இவருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி ரைட் அப்ப இவருக்கு நம்ம சீட் கொடுப்போம் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, அப்ப எப்படி எதை பேஸ் பண்ணி நீங்க சீட் கொடுப்பீங்க? அப்ப அங்கதான் கரப்ஷன் உள்ள வரும், அங்கதான் பியூரோக்ரசி உள்ள வரும். அங்க உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு யாரு வசதியா இருப்பாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே அவன் இருப்பான், அப்ப அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இந்த மாதிரியான பொலிட்டிக்ஸ்லாம் அங்கதான் இன்வால்வ் ஆகும். நீங்க ஒரு ப்ராப்பர் பார்ட்டியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவை இருக்காது. ரைட், நல்லா வேலை செய்யறவங்க டக் 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 நீங்க வளர்த்து விடுவீங்க. இங்க அதுக்கான வேலையே கிடையாது. ஸோ எனக்கு உண்மையாவே நீங்க நல்லா இந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணீங்க. 5000 பேர் இன்னைக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க விருப்ப மனுவை. அவங்க இதை பண்ண வேண்டிய நிறைய பேர் ஏமாற போறாங்க, பணத்தை வேஸ்ட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, கூட்டணியும் கிடையாது, அது தனியா தான் நிக்க போறாங்க. ஓகே, வெற்றியும் பெற போறது கிடையாது. சரி, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இவங்களோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ் நேற்று திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. அவங்க கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அமைப்பு பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, நாங்களும் திமுகவும் இணைந்து இந்த பாசிஸ்டை வீழ்த்த போறோம், பாசிஸ்டுக்கு எதிராக போராட போறோம் அப்படின்றத அவரு உறுதியா சொல்லிட்டாரு. யாராவது பேசுனீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுப்போம், காங்கிரஸ் கட்சி கூட தேவையில்லாம வேறு வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காதீங்க, நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் கேசி வேணுகோபால் அவர்கள் தெளிவா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு மெகா சீரியல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எபிசோட் போக போக புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க, புது புது டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த காங்கிரஸ் திமுக மோதலும் பார்த்தோம்னா போக போக புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி இருந்தாரு, அப்புறம் சொடாங்கர் இருந்தாரு, அப்புறம் நம்ம இவரு மாணிக்கம் தாக்கூர் இருந்தாரு, அப்புறம் ராகுல் எப்பவுமே
ஒரு அவரு பேசு பொருளா இருப்பாரு, ஆனா பெருசா என்டர் ஆக மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருந்தாரு. இப்ப புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. திருமாவளவன் அவர்கள் உள்ள என்டர் ஆகுறாரு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப வேணுகோபால் அவர்கள் இப்ப என்டர் ஆயிருக்காரு. சீரியல் பார்த்தோன்னா இப்ப கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்றாரு, இப்ப நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், கூட்டணி குறித்து ஏதாவது பேசினீங்கன்னா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் பேசினதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? கூட்டணி குறித்து தவறா பேசுறது தப்பு, அப்ப ஏன் பேசினவங்க மேல நடவடிக்கை எடுக்கல? அதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு கட்டுரை இங்க போட்டிருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் மாணிக்கம் தாக்கூர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் திமுகவோட விருப்பமா இருக்கு. அவங்க காங்கிரஸ் மேல அழுத்தமும் போட்டிருக்காங்க, நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க அந்த குழுவை ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்ற அந்த அழுத்தம் போட்டாங்க. நீங்க ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இது அப்கோர்ஸ் வெரிஃபைட் நியூஸ் கிடையாது, பட் போட்டிருக்காங்க. ஏதோ அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வழியா கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு போட்டிருக்கோன்றாங்க. சோ அப்ப காங்கிரஸ் பார்ட்டி தெளிவா இருக்கு, நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கு. இது திமுகவுக்கு தான் அவமானம். திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி அவங்க மேல அழுத்தம் போட்டு நடவடிக்கை எடுக்கல. இவரும் என்ன சொல்றாரு, அவங்க பேசினது தப்புன்னு சொல்ல, அவங்க பேசிருக்க கூடாதுன்னு சொல்லல, இனி ஃபியூச்சர்ல பேச நடவடிக்கை எடுப்போன்றாங்க. அப்ப இது வரைக்கும் பேசினதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் பேசினது ஃபுல்லா அப்ப கரெக்டா? சோ நீங்க தான் சொல்றீங்க பாசிசத்துக்கு எதிரான அந்த மோதல்ல சண்டையில நாங்களும் திமுகவும் சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சோ அப்ப பாசிசத்துக்கு எதிரான சண்டை தான் முக்கியம். அப்ப நடுவுல மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசுறாங்கன்னா அவங்க அப்ப பாசிசத்துக்கு எதிரான சண்டையில அவங்க பயணிக்கலையா? அவங்க அப்ப பாசிசத்தை ஆதரிக்கிறாங்களா? சோ இப்ப பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. ஆனா இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த மோதல்ன்றது மற்ற இடங்களுக்கும் லீக் ஆகுதோடு இப்ப தோணுது. திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஆட்சிகள் பங்கு கேட்க உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ அதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றாரு. நாங்களும் அந்த கோரிக்கை இன்னும் கைவிடல, ஆனா இப்போதைக்கு அந்த சூழல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது என்னமோ புரியல. அது என்ன இப்போதைக்கு அந்த சூழல்னா என்ன மாதிரியான சூழல் எதிர்பார்க்கறாங்க அவங்க? சோ ஓகே, இப்ப பாஜக ஒரு பாசிச கட்சி அதிகாரத்துல இருக்கிறனால இப்ப அழுத்தம் போட்டா பாஜக வந்துரும், அதனால நாங்க கேட்க மாட்டோம்ன்ற பொருள் அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ரைட், ஒண்ணும் இல்ல, இப்பதான் நீங்க கேட்க முடியும். பாஜக மாதிரியான ஒரு எதிரி இருக்கும்போதுதான் நீங்க அதிகாரத்துல பங்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா கேட்கணும், அப்பதான் கிடைக்கும். நார்மலான சூழல் இருக்கும்போது கொடுக்கவே மாட்டாங்களே, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நார்மல் டைம்ல போய் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கும் பாஜக வீழ்த்தணுன்ற அந்த வேகம் இருக்குல்ல, உங்களுக்கும் இருக்குல்ல, அப்ப அதிகாரத்துல பங்கு கொடுக்கறது என்ன பிரச்சனை? பாசிசத்தை வீழ்த்துறதுக்கா உங்களுக்கும் பங்கு கொடுப்போம், எல்லாம் சேர்ந்து வீழ்த்துவோம், ஈக்குவலா எல்லாரும் அதிகாரத்தை ஷேர் பண்ணி நம்ம சண்டை போடுவோம். இதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை? பாசிசத்தை வீழ்த்துவது முக்கியமா, அதிகாரத்தை ஃபுல்லா என் கைக்குள்ளேயே வச்சுக்கிறது முக்கியமா? அதிகார பகிர்வுன்றது அது என்ன ஏதோ பெரிய ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, அது இருக்கவே கூடாதுன்ற மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆறாங்க. இப்ப பாருங்க, ஹிந்துல போட்டிருக்காங்க, நோ கெயின் இன் பார்கெனிங், the Congress not the DMK stands to lose more if it frays the alliance அப்படின்ற மாதிரி போடுறாங்க, எடிட்டோரியல்ல போட்டிருக்காங்க. சோ இந்த கூட்டணி உடைந்தால் காங்கிரஸுக்கு தான் நஷ்டம் அதிகம் அப்படின்ற மாதிரி ஹிந்து போடுறாங்க. பத்திரிகையாளர்கள் என்ன வேலை? ஏன் காங்கிரஸுக்கு பாதிப்பு அதிகமா, திமுகவுக்கு பாதிப்பு அதிகமா? ஏன் இது காங்கிரஸுக்கு தெரியாதா? திமுகவை விட பல மடங்கு அதிகமா அதிகாரத்தை ருசிச்ச ஒரு கட்சினா காங்கிரஸ் பார்ட்டி. திமுகவை விட 3 மடங்கு வயசும் அதிகம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு, 2-3 மடங்கு வயசு அதிகம், பழைய கட்சி. சோ காங்கிரஸ் பார்ட்டிக்கு தெரியாதா அலையன்ஸ் உடஞ்சா யாருக்கு பாதிப்பு? இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா எதுக்கு பண்றோம்னா தெரியாதா? எதுக்கு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அலையன்ஸ் உடஞ்சாச்சுன்னா காங்கிரஸுக்கு தான் பெரிய பிரச்சனை, டிவியில உட்காந்து ஃபுல்லா இந்த பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்காங்க, கட்சிக்காரங்கள்லாம் அமைதியா இருக்காங்க, ஹைனாஸும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏதாவது பேசணும்னா இதை ஒரு சாக்கு போக்கா வச்சு காங்கிரஸ்காரங்க திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க. சோ அதனால அவங்க ஃபுல்லா கப்சுப்புன்னு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் பார்த்தோம்னா ஃபுல்லா காங்கிரஸ் பார்ட்டிக்கு பெரிய இழப்பு ஏற்படும். உனக்கு என்ன வந்தது? இழப்பு ஏற்படுத்தும். காங்கிரஸ் பார்ட்டியே கவலைப்படல. மாணிக்கம் தாக்கூர் திமுகவோட சப்போர்ட்டோட தான் அவர் எம்பி ஆகுறாரு, அவரே கவலைப்படல. நான் கண்டஸ்டே பண்ண மாட்டேன் போங்கன்ட்டு போயிட்டே இருக்காரு அவரு, அவருக்கே வருத்தம் இல்ல. உங்களுக்கு என்ன சார் இவ்வளவு கவலை? காங்கிரஸ் பார்ட்டிக்கு இழப்பு ஏற்பட்டோம் என்ன? இப்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், அரசியல்ல இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சண்டை போடலாம், அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. இழப்பு ஏற்படணும்னு ரிவர்ஸ் பண்ண அவசியமே கிடையாது. இப்ப ஜோசப் ஸ்டாலின் சண்டை போட்டார்ல செகண்ட் வேர்ல்டு வார்ல, கண்டிப்பா ஹிட்லரோட சண்டை போட்டா பெரிய இழப்பு வரதான் செய்யும், பரவாயில்ல வந்தா வரட்டும் பார்ப்போம். ஹிட்லரும் அதே மாதிரிதான் மோதி பார்க்கணும்னு நினைச்சிட்டாங்க, மோதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது?
ஸோ அதனால இப்ப பார்த்தா மீடியா ஃபுல்லா மெல்ட் டவுன். ஏன் உடைச்சிடாதீங்க அப்படின்னு. நீங்க எங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க அப்படின்னு. இப்ப நம்மளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அலைன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு ஒரு கவலை கிடையாது. திமுக ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு கவலை கிடையாது. காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி பிஜேபி ஜெயிச்சாலும் சரி ஒரு கவலை கிடையாது. எதுக்கு டென்ஷன் ஆகணும் அதுக்கு? ஆனா இவங்க பார்த்தோம்னா சில பேர் பார்த்தா எமோஷனலாவே சில பேர் அட்டாச் ஆயிருக்காங்க. சில பேர் பார்த்தோம்னா காரியகாரங்களா இருப்பாங்க. அது வேற மாதிரியான அட்டாச்மெண்ட். ஆனா நம்ம முதல்ல ஒரு நியூஸா பார்க்க நம்ம கத்துக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க பாருங்க எடிட்டோரியல் போட்டிருக்காங்க, என்னென்ன வகையில காங்கிரஸுக்கு அது இழப்பு ஏற்படும். இதுனா காங்கிரஸுக்கு தெரியாது. அதெல்லாம் திமுகவுக்கு இழப்பு ஏற்படாதா? திமுகவுக்கு இழப்பு ஏற்படும். அதனாலதானே உடைக்காம இருக்காங்க அலைன்ஸ. திமுகவுக்கு இழப்பு ஏற்படலைன்னா இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் பார்ட்டியை வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாங்க. ஸோ இவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமும் இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் பார்ட்டியோட தான் நாங்க பயணிப்போன்ற இடத்துலதான் திமுக இருக்காங்க. இந்த அலைன்ஸை உடைக்கிறதுக்கான இடத்துக்கு திமுக வரல. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்க போடுற அந்த கட்டுரைலாம் சும்மாதான். காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. திமுகவோட தேவை காங்கிரஸுக்கு இருக்கிறத விட காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா போறாங்க. இப்பவும் பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்லாம் எடுக்கல. இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க திமுகவோட தான் பயணிக்கிறோம், பாசிஸ்டுக்கு எதிராக சண்டை போடுறோம், இதெல்லாம் ரைட்டு. அப்ப மாணிக்கம் தாக்கூர் ஏன் வேற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு? திமுக விமர்சிச்சு ஏன் பேசுறாரு? திமுகவோட எதிரி டிவிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி ஏன் காங்கிரஸ் பார்ட்டியில பேசுறாங்க? இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஏன் குவைட்டா இருக்கீங்க? ராகுல் காந்தியா இருக்கலாம், இவரு வேணுகோபாலா இருக்கலாம், இப்பதானே பேசுறாரு. சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா காங்கிரஸ் பார்ட்டி டாமினன்டான பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப திருமாவர்கள் சொல்றாரு இப்போதைக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா அந்த கோரிக்கை அப்படியேதான் இருக்கு, அது கேட்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட அப்படியே சப்போர்ட்டிவா தான் அவரு பேசுறாரு. உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பதான் கேட்கணும். ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்னா கேட்பாங்களோ? ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பதாங்க கேட்கணும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையும் பொழுது அப்போ ஒரு அழுத்தத்தை போடும் அப்படின்னு. அதுக்கு இப்பவே நீங்க போடலாமே. இப்பவே நீங்க போட்டா தானே சீட்ஸ் எல்லாம் நிறைய வாங்க முடியும். அப்ப நீங்க நாளைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அதை நம்பி ஏன் நீங்க இருக்கணும்? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கலாமே நீங்க. இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாரும் வந்து போராடுறாங்களே, ஏன் போராடுறாங்க? அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது கவர்மெண்ட் வீக்கா இருக்காங்க, திமுக வீக்கான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப நம்ம அழுத்தம் போட்டா திமுக இறங்கி வருவாங்க. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் எனக்கு வேணும்னு 4 years முன்னாடி கேட்டிருந்தா திமுக கண்டுப்பாங்களா? கண்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்கும் போது அது சாதாரண டிமாண்ட் இல்ல, ரொம்ப சிக்கலான ஒரு டிமாண்ட். திமுகவால நிறைவேற்றவே முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக அஷூட் பென்ஷன் ஸ்கீம்ன்ற புது ஸ்கீமை கொண்டு வராங்கல்ல. சோ நீங்க 4 கேட்டா 2வது நடக்குது இல்ல. அப்ப இதுதான டைம் உங்களுக்கு. பாஜகன்ற பெரிய ஒரு எதிரி இருக்காங்க, ரைட்டு. ஆனா நீங்க திமுக வழி கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இதான டைம் உங்களுக்கு. இதை விட்டுட்டு வேற எப்ப வழி கொண்டு வர போறீங்க? நீங்க நார்மல் டைம்ல போய் கேட்டீங்கன்னா திமுக பேச கூட மாட்டாங்க, உங்ககிட்ட கண்டுக்கவே மாட்டாங்க, என்னாலும் படிக்க விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த டிமாண்ட சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னா அதை சாதிக்கிறதுக்கு இதுதான் காலகட்டம், இதுதான் கரெக்டான டைம். இதை விட்டீங்கன்னா நடக்காது. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.